The human mind is a truly mysterious thing. நம்ம மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம பிரெயினில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நம்ம பிஹேவியரை எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்ல முடிஞ்சாலும் டாப் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னால கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய விஷயம் இருக்குது. நம்ம மைண்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, மிஸ்டீரியஸான, பவர்ஃபுல்லான விஷயம். இதை பற்றி ஸ்டடி பண்ண ரிசர்ச்சர்ஸ் லைக் மீ ஹவ் கம் டு டிஸ்கவர் மோர் இன்எக்ஸ்பிளிகபிள் சைக்கலாஜிக்கல் ஃபினாமினா. உங்களுக்கு சந்திரமுகி, மூன்றாம் பிறை, 3 மாதிரியான படங்களை பார்த்து மென்டல் டிசார்டர்ஸை பற்றி ஒரு பர்செப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிசார்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹாரர் மூவிலிருந்தோ இல்லை ஒரு ஓவர் த டாப் ஃபேரி டேல் இருந்தோ எடுத்த மாதிரி இருக்க போகுது. ஹியர் ஆர் 10 ஆஃப் த மோஸ்ட் பிசார் மென்டல் டிசார்டர்ஸ் எவர் டயக்னாஸ்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் சிண்ட்ரோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ஃபேண்டசி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் ஆலிஸ்னு ஒரு சின்ன பொண்ணு ஒரு கேக்கை சாப்பிட்டு சைஸில் ரொம்ப சின்னதாக சுருங்கிடும். அப்புறம் வேற ஒரு லிக்விடை குடிச்சிட்டு சைஸில் ஜாயிண்ட் மாதிரி பெருசாக மாறிடும். இது ரிப்பீட்டடாக கதையில் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் கதையில் வர மாதிரியே ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க பாடி அப்நார்மலாக யானை மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் இல்லை பூனை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரியும் ஒரு டெலூஷன் இருக்கும். பேசிக்கலி அவங்க பாடி வந்து ஹியூமன் சைஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உணரவே மாட்டாங்க. திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இதோட எக்ஸாக்ட் காஸ் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஆனால் பிரெயின் டியூமர்ஸோடையும் ட்ரக் யூஸ் கூடயும் இதை சயின்டிஸ்ட் அசோசியேட் பண்ணுறாங்க. 5லிருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களும் இதனால் பாதிக்கப்பட்ட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்பர் 2, Cotard's delusion. Cotard's delusion is actually a very terrifying mental disorder. இந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க பாடியிலேருந்து ஏதோ ஒரு பார்ட் மிஸ் ஆகிற மாதிரியும், அவங்க உயிரோடவே இல்லாத மாதிரியும், அவங்க செத்து போயிட்ட மாதிரியும் ஒரு டெலூஷன் இருக்கும். இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இது செத்துப்போன உடம்பு தானே, இந்த உடம்புக்கு எதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட யோசனை இருக்கும். அப்புறம் எனக்கு உயிரே இல்லை, எனக்கு பெயினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க. ஒரு பர்டிகுலர் கேஸில் Cotard's delusionனால பாதிக்கப்பட்ட ஒரு லேடி ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துருக்காங்க. அங்கே அவங்க டாக்டர்கிட்ட போய் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் செத்து போயிட்டேன், என் மேலே டெட் ஃபிஷ், அழுகின மீனோட நாற்று அடிச்சிட்டு இருக்கு, என்னை இங்கே வைக்காதீங்க, மார்ச்சரியில் போய் படுக்க வைங்க, அங்கே மற்ற செத்தவங்க கூட நானும் போய் படுத்துக்கிறேன்னு அடப்பிடிச்சிருக்காங்க. இந்த Cotard's delusion அப்படிங்கிற டிசார்டருக்கும் எக்ஸாக்ட் காசஸ் என்னன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. ஆனால் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், ஸ்ட்ரோக், டிமென்ஷியா மாதிரியான அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் கூட இதை லிங்க் பண்ணுறாங்க. நம்பர் 3, பாரிஸ் சிண்ட்ரோம். பாரிஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னலாம் தோணும்? பிரான்ஸ் நாட்டோட கேபிட்டல், உலக அதிசயத்தில் ஒன்றான ஐஃபில் டவர் அங்கே இருக்குது, வேற சிட்டி ஆஃப் லவ் இதான தோணும். சில பேருக்கு அவங்க பாரிஸ்க்கு போய் விசிட் பண்ணும்போது அந்த ஊர் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகி ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க டிசப்பாயிண்ட் மட்டும் ஆனால் பரவாயில்ல, ஆனால் அதை தவிர அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், பயங்கரமாக வேர்த்து ஊற்றும், மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், வாமிட் கூட வரும், ஹாலுசினேஷன்ஸ் கூட வரும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்க பாரிஸை பற்றி அவங்க வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷனும் அங்கே இருக்கிற ரியாலிட்டியோ மேட்ச் ஆகாமல் இருக்கிறது தான் இதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. இந்த கண்டிஷன் மோஸ்ட்டாக ஜப்பான்லேருந்து பாரிஸ்க்கு வர டூரிஸ்ட் தான் நடக்குது. ஏன்னா ஜாப்பனீஸ் மீடியா பாரிஸை ரொம்ப பயங்கரமாக போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மீடியா ஹவுசஸ்லாம் பாரிஸை ரொம்ப எலகெண்ட்டாக, ரொம்ப ரொமான்டிக்காக போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் அங்கே டூரிஸ்டாக போகும்போது அந்த அளவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸை டெவலப் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. நம்பர் 4, Stendhal syndrome. இப்போ ஒரு அழகான பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக என்ன பண்ணுவீங்க? பார்த்து ரசிப்பீங்களா? ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்கை பார்க்கும்போது ஆங்ஸைட்டி அதிகமாகி பேனிக் அட்டாக் வந்துடும். அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அவங்கள வான்னு கூப்பிடுற மாதிரி ஹாலுசினேஷன் கூட வரும். இந்த மாதிரி பெயிண்டிங்கை பார்த்து, ஆர்ட் ஒர்க்கை பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு Stendhal syndrome இருக்கும். இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க பெயிண்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனாங்கன்னா, மியூசியம்க்கோ இல்லை கேலரிக்கோ போனாங்கன்னா பேனிக் அட்டாக் வந்து கத்தி கூப்பாடு போட்டு மயங்கி விழுந்துருவாங்க. ரொம்ப வருஷ காலமாக நிறைய பேருக்கு இது நடந்த கேசஸ் இருந்தாலும் சயின்டிஸ்ட்லாம் இது ஒரு லெஜிட்டிமேட் மென்டல் டிசார்டராக கிளாஸிஃபை பண்ணலாமா வேணாமான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்பர் 5, ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம். நம்மளோட கை கால்லாம் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் உங்கள் கை நீங்கள் சொன்ன பேச்சை கேட்காம உங்கள் கழுத்து நெரிச்சு கொல்ல வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அவங்க 2 கையில் ஏதோ ஒரு கை கண்ட்ரோல்லே இருக்காது. அது பாட்டுக்கு சொன்ன பேச்சை கேட்காம வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கையே அவங்க கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்த கதை இருக்குது, அவங்க கண்ணை குத்த பார்த்த கதை இருக்குது, ஏன் அவங்க ட்ரெஸ்ஸை கூட பிச்சு எறிஞ்ச கேஸ்லாம் கூட இருக்குது. அல்சைமர்ஸ் டிசீஸ் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு நியூரோலஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது லெஃப்ட் சைட் பிரெயினையும் ரைட் சைட் பிரெயினையும் பிரித்து வச்சுருவாங்க. அப்படி பிரிக்கிறதுனால சில பேருக்கு ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் வந்ததாக கேசஸ் இருக்குது. நம்பர் 6, Capgras syndrome.
யூஸ்வலாக மென்டல் டிசார்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ரியாலிட்டியை விட்டு டச் இல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் இந்த கேப்கிராஸ் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு படி மேலே இருப்பாங்க. இவங்களுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது அவங்களே இல்லை, அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு யாரோ ஒருத்தங்க தான் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருப்பாங்க. இந்த கேப்கிராஸ் சிண்ட்ரோமோ ஏற்கனவே ஆல்சைமர்ஸ், டிமென்ஷியா மாதிரியான நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இன் a few other cases schizophrenia, bipolar disorder இருக்கிறவங்களுக்கும் இது வந்திருக்கு. நம்பர் 7 கிளினிக்கல் lycanthropy. ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் ஒரு மனுஷன் ஒரு உல்ஃபா உருமாற முடிகிற எபிலிட்டியை தான் லைக்கன்த்ரோப்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தங்க நான் ஒரு உல்ஃபா மாறிட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்கன்னா அதான் கிளினிக்கல் லைக்கன்த்ரோப்பி. இந்த கண்டிஷனால் பாதிக்கப்பட்டவங்க நான் ஒரு உல்ஃப் மாதிரி மாறிட்டேன்னு ஸ்ட்ராங்காக நம்பிட்டு மட்டும் இல்லாமல் உல்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஊழ விடுவாங்க, அப்புறம் 2 காலில் நடக்காமல் 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெடிஷ்னலாக லைக்கன்த்ரோப்பிங்கிறது மனுஷன் உல்ஃபா மாறுற ஒரு ஃபேண்டசி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டிஸார்டராக அதை கிளாஸிஃபை பண்ணும்போது எந்த ஒரு அனிமலாக தன்னைத்தானே நினச்சிட்டு இருந்தாலும் அதை கிளினிக்கல் லைக்கன்த்ரோப்பின்னு தான் சொல்லுவாங்க. நம்பர் 8 Klüver-Bucy சிண்ட்ரோம். அட் சம் பாயிண்ட் நம்மளாம் பேனா பென்சில் எதையாச்சும் நம்மள அறியாமையே வாயில் வச்சுட்டு இருந்திருப்போம், கரெக்டாக? ஆனால் இந்த Klüver-Bucy சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ஸ்டேஷ்னரி மட்டும் இல்லாமல் எதை கிடைச்சாலும் வாயில் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த வாயில் வைக்கிற பழக்கம் மட்டும் இல்லாமல் இந்த Klüver-Bucy சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு inappropriate sexual behavior இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு புக்கை பார்த்து கூட they may get sexually attracted. வேறு சில சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கும், appetiteல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான சிம்டம் ஹைப்பர் மெட்டமார்ஃபோசிஸ். இப்படின்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோண்டி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அர்ஜ் இவங்களுக்கு இருக்கும். நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த லிம்பிக் சிஸ்டம் யாருக்கெல்லாம் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் Klüver-Bucy சிண்ட்ரோம் இருக்கும். நம்பர் 9 Boanthropy. Boanthropy is very similar to clinical lycanthropy which I mentioned before. அதில் எப்படி மனுஷங்களுக்கு அவங்க உல்ஃப் மாதிரியோ மற்ற அனிமல்ஸ் மாதிரியோ மாறினதா தோணுதோ, இந்த Boanthropy இருக்கிறவங்களுக்கு அவங்க பசு மாடாவோ காளை மாடாவோ மாறினதா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க மாடு மாதிரியே கத்திட்டு புல்ல மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. நம்பர் 10 Apotempnophilia. இந்த டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க பாடியில் ஏதோ ஒரு பார்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆர்கனாக இருக்கும், ஒரு கையாக இருக்கும், காலாக இருக்கும். ஆனால் இதுவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, வெட்டி எரிஞ்சிடணும்னு தோணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கையை வெட்டியோ இல்லை காலை வெட்டி எடுத்தோ ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சனாக வாழ்ந்தால் தான் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. சவுண்ட்ஸ் கிரேசி, ரைட்? அகேன் இதுக்கான காசஸ் என்னன்னு சொல்லிட்டு யாருக்கும் இன்னமும் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.